மார்த்தாண்டம் அருகே ராணுவ வீரர் மனைவியை தாக்கி நகை பறித்த கல்லூரி மாணவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சிங்காரதோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சுஜின்குமார். இவர் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். இவர் தற்போது கருங்கல் அருகே உள்ள கிள்ளியூர் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். நேற்று இரவு சுஜின்குமார் தனது மனைவி ஷீபாவுடன் மார்த்தாண்டம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சுஜின்குமாரின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். அவர்கள் சுஜின்குமாரின் வாகனத்தின் அருகே வந்து அவரை அவதூறாக பேசியுள்ளனர். இதனை சுஜின்குமார் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த 3 பேரும் கொல்லஞ்சி பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சுஜின்குமாரை வழிமறித்து தகாத வார்த்தைகள் பேசி சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் கத்தியை காட்டி மிரட்டி ஷீபாவின் கழுத்தில் கிடந்த தாலி செயினை பறித்துள்ளனர். அப்போது அவர் சத்தம் போட்டதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு திரண்டு வந்தனர். இதனை பார்த்ததும் மோட்டார் சைக்கிளில் 2 வாலிபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அதில் ஒரு வாலிபர் மட்டும் சிக்கிக் கொண்டார். பின்னர் அவரை மார்த்தாண்டம் போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தொலையாவட்டம் கொற்றிவிளை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான ஜோஸ்வா வயது 22 என்பது தெரியவந்தது. மேலும் தப்பி ஓடியவர்கள் முருகன்குன்றம் சுனாமி காலனியைச் சேர்ந்த ஜெப்ரின் வயது 22 மற்றும் கோவையைச் சேர்ந்த அபிஷேக் வயது 24 என்பதும் தெரியவந்தது. இது தொடர்பாக 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோஸ்வாவை கைது செய்தனர். இதற்கிடையில் பறிக்கப்பட்ட தாலி செயின் கவரிங் நகை என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது.